DNA சாய்ஸ் ஃபில்லிங் மிட்ஸ் பார்ட் 1. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 5000 ரூபாய் கட்டினா தான் ஃபில் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல யாரு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் அலாட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின மிக இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய 5 மித்தை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பார்ட் 1, பார்ட் 2 எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு அக்கௌண்ட்டை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பத்தின தப்பான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்பவுமே கிடையாது. நீங்க 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு எந்த டைம்ல விருப்பம் இருக்கோ அந்த டைம்ல நீங்க சாய்ஸஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா 3வது நாள் ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க சாய்ஸஸ் எல்லாமே ஃபில் பண்ணி லாக் பண்றவங்க லாக் பண்ணிக்கலாம். ஒருவேளை லாக் பண்ணாம விட்டீங்கனாலுமே ஆட்டோ சேவ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்க கட் ஆஃப் மார்க் அடிப்படையிலையும் உங்களோட ரேங்க் அடிப்படையிலையும் ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹை ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்க கொடுப்பாங்க. எப்படி ஃபில் பண்ணாலும் ரேங்க் அடிப்படையில் தான் சீட் அலாட் ஆகும். செகண்ட் விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணாதான் சாய்ஸ் ஃபில் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்க. இந்த விஷயம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ் இந்த மெத்தடே கிடையாது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் லாகின் பண்ணி உங்க சாய்ஸஸை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். 3வது மித், ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸ் தான் ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அன்லிமிடெட் காலேஜஸ்ல அன்லிமிடெட் கோர்சஸை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிமிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு. அது எதுவுமே இல்லை, எவ்வளவு வேணா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். சொல்ல போனா 420 காலேஜஸ்ல ஒரு காலேஜுக்கு 10 to 20 சாய்ஸ் சொல்லி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபில் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 4500 வந்து 5000 சாய்ஸஸ் வரைக்கும் ஃபில் பண்றதுக்கு லிமிட் இருக்குங்க. அண்ட் தென் 4வதா இருக்கக்கூடிய மித் என்ன தெரியுங்களா? நம்ம கட் ஆஃப் மார்க் என்ன கிடைக்குமோ அதை தான் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல போடணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்க கட் ஆஃப் மார்க் 171 இருந்தாலுமே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், பிஎஸ்டி டெக்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லாமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல கொடுக்கலாம். உங்க கட் ஆஃப் மார்க் என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ இதுதான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்க கூடாது அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது. சாய்ஸ் லிஸ்ட்ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிட் லெவல்ல கிடைக்கக்கூடியது கொடுங்க. அப்புறம் ஈஸியா கிடைக்கிறது கொடுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம கட் ஆஃப் மார்க்கை விட 10-15 கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலும் கிடைக்கும் இல்லையா, அதை கொடுங்க. 5வது மித்து, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொடுத்துருக்க சாய்ஸ்ல என்ன சீட் வேணும்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அதுல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு சீட் மட்டும் தான் அலாட் பண்ணுவாங்க. அது விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போய் மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன் தான் சொல்ல முடியுமே தவிர 2-3 சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் தரமாட்டாங்க. இந்த 5 மித்துமே கட்டாயம் நிறைய பேருக்கு மிகப்பெரிய டவுட்டா இருந்திருக்கும். அது எல்லாமே கிளியரா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் பார்க்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கோம். அந்த ஃபார்ம் வேணும்னு நினைக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தரோம். அதை ஃபில் பண்ணீங்கன்னா நாங்களாவே கால் பண்ணி லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். தேவைப்படுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.